காற்றில் அசைகிற காலம் என்கிற கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிற சுந்தர சோழன் அவர்களின் கவிதை விமர்சனம் செய்ய வருகிறார் கவிஞர் ரத்திகா, மாநில குழு உறுப்பினர். சுந்தர சோழன் அவர்கள் பணியின் நிமித்தமாக இன்று அவரால் வர இயலவில்லை என்று 1 மணிக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். அவரை சுந்தர சோழனை பற்றியும் ரத்திகாவை பற்றியும் அறிமுகம் செய்ய இளம் தோழர், மாணவ பருவத்திலிருந்து தாமியசாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிற காரம்பாக்கம் கிளையைச் சார்ந்த தோழர் சூர்யா அவர்களை அழைக்கிறேன். இன்னைக்கு நான் வந்திருக்கிறது தோழர்கள் அறிமுகப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன். இப்போ அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிற புத்தகத்தின் பேர் காற்றில் அசைகிற காலம். இதை இயற்றியவர் ஏற்கனவே அசோக் சிங் தோழர் சொல்லியிருக்காரு. தோழர் சுந்தர சோழன் அவர்கள். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம பெருங்குடி கிளையில் ஒரு செயலாளராக இருக்காரு. ஸோ இது அவருடைய அறிமுகம். அதன் பின்னர் இந்த புத்தகத்தை விமர்சிப்பதற்காக இன்னைக்கு நமக்கு வந்திருக்கவங்க தோழர் கவிஞர் ரத்திகா அவர்கள். இவங்க ஒரு பள்ளியில தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து இப்போ ஓய்வு பெற்று இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு கூடுதல் சிறப்பு. மேலும் இவங்க மாநில குழு உறுப்பினர்ல ஒருத்தராக இருக்கிறாங்க. அது ஒரு கூடுதல் சிறப்பு. மேலும் இவங்களை பத்தின ஒரு நூல் வந்திருக்கு. இவங்க இயற்றின சில நூல்களும் வந்திருக்கு. ஒரு ரத்திகா பவளமல்லியின் படைப்புலகம் அப்படின்னு இவங்களை இன்டர்வியூ பண்ணி அதை காரைக்குடி அழகப்பா செட்டியார் அந்த பதிப்பகம் அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு முழம் வெயில் அப்படின்னு ஒரு பாடல் தொகுப்பை அம்மையார் வெளியிட்டு இருக்கிறாங்க. அது போக தேய்பிரையின் முதல் நாளிலிருந்து அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. இவங்க அனைவரையும் இந்த அம்மா தோழர் கவிஞர் ரத்திகா அவர்களை வருக என வரவேற்கிறேன். மேலும் அவர்கள் விமர்சனத்தை தொடங்குவார். நன்றி. நான் ஒரு தலைமை ஆசிரியராக 23 ஆண்டுகள் பணியாற்றினேன். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது எனக்கு சில நினைவுகள் தோன்றுகின்றன. ஆனால் அவற்றை முழுமையாக பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழல். ஏனென்றால் இந்த கவிதை தொகுப்பை பற்றியும் பேச வேண்டும், 10 நிமிடங்களுக்குள் பேச வேண்டும். இந்த குழந்தைங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது, நான் முதல்ல எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சரா இருந்தேன். அப்போ இந்த குழந்தைங்க உட்கார்ந்து இருப்பாங்க கிராமத்துல. அந்த கிராமத்தின் தொடக்கத்தில் அந்த பள்ளிக்கூடம் இருந்தது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாவுக்கெல்லாம் தப்பட்டா தாளம் அடிச்சு பறை அடிச்சுட்டு போவாங்க இல்லையா. அப்போ இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மணம் போட்டு அரசு பள்ளி அப்படிங்கிறதுனால சம்மணம் போட்டு தரையில உட்கார்ந்துருப்பாங்க. அந்த இசைக்குழு வரும் பொழுது குறிப்பிட்ட எல்லா மாணவர்களும் கிடையாது, சில குறிப்பிட்ட மாணவர்கள் மட்டும் சம்மணம் இப்படி சம்மணம் போட்டுட்டு இருப்பாங்கன்னா அந்த தொடையை அவங்களால அடக்க முடியாது. அப்படியே இப்படி இப்படி இப்படின்னு அந்த இசைக்கு தகுந்த மாதிரி அவங்க எவ்வளவுதான் அந்த சம்மணம் போட்டு அந்த தொடையை அப்படியே அமுக்கினாலும் அந்த தொடை அப்படியே துடிச்சு 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 மேல ஏறும். அப்போ அது எல்லா குழந்தைங்களாலும் அது இல்லை. இந்த குழந்தைங்க தன்னறியாம அவங்கள எழுப்பி மட்டும் விட்டா அவங்க எப்படி ஆடுவாங்கன்னே தெரியாது. அப்படி ஒரு உணர்வோட இருப்பாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நான் முழுக்க தலித் குழந்தைகள் பயிலும் பள்ளியில் நான் பார்த்தது இன்னொன்னு. அங்க என்னன்னு கேட்டா, கலை உணர்வு அவ்வளவு இருக்கும் அந்த குழந்தைங்க கிட்ட. நான் ஒரு பாடலை சொல்லி கொடுத்தா அந்த ராகம் பிழையா இருந்தா அவங்க சரி பண்ணி அந்த குழந்தைங்க பாடுவாங்க. நான் ஒரு மெட்டு சொல்லி கொடுத்தேன்னா அந்த மெட்டு அது சரியா இல்லை அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியல. ஆனா அவங்க பாடும் பொழுது வித்தியாசமா பாடுவாங்க. என்னுடைய 23 வருட ஆசிரியர் பணியில நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அந்த மரபணுக்கள் இருக்குல்ல, அது பண்ற வேலை இருக்கு பாருங்களேன், அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அந்த மரபணுக்கள் தான் இன்னைக்கு கலைகளாகவும் இலக்கியங்களாகவும் வேறு பல நுண் கலைகளாகவும் மாறுது அப்படிங்கிறத அந்த குழந்தைகளிடமிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன சொல்ல போனா, இந்த மாதிரி நூல்கள் வெளியிடுறது அல்லது ஓவியங்கள் வரைகிறது இதெல்லாம் என்னுடைய ஆசிரியர் சொல்லுவாரு, சொந்த செலவுல சூன்யம் வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதை தவிர்க்க முடியல. நம்மால நமக்குள் இருக்கும் அந்த ஜீன்கள் படுத்தும் பாட்டை நம்மளால தவிர்க்கவே முடியாது. பயிற்சிகள் மூலம் அதை இன்னும் அதிகப்படுத்தலாமே ஒழிய குறைக்க முடியாது. அதுதான் நம்மளுடைய கலை இலக்கிய படைப்புகள் வழியாக வெளிப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ
சுந்தர செல்வன் பார்த்தீங்கன்னா சரத் வந்து நான் பார்க்க 3 ஆண்டுகளாக சரத் வந்து எனக்கு தெரியும். அதே மாதிரி சுந்தர செல்வனையும் தெரியும். 2 பேருமே ரொம்ப அமைதியானவங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு சொல்லுவாங்கல்ல, அதை விட மோசமான பூனைகளாக ரொம்ப அமைதியா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த படைப்புகள் வழியே பார்க்கும் பொழுது இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அழிச்சிடணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதே மாதிரி வந்து சுந்தர செல்வன் கவிதைகள் வந்து சரத்துடைய கவிதைகள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டவை. ஒரே ஒரு காதல் கவிதை மட்டும்தான் அவர் எழுதியிருக்காரு. மற்ற எல்லாமே வந்து சமூக கவிதைகளா எழுதியிருக்காரு. அப்புறம் இன்னொரு அந்த சரத்தோட விமர்சனம் பண்ண அந்த பையன் ரொம்ப காதல் கவிதையெல்லாம் எழுதியிருக்காரு, சமூக கவிதைகள் வந்து அடுத்த தடவை எழுதணும் அப்படின்னாரு. ஏன்பா காதல் வந்து சமூகத்தோட சேர்ந்தது இல்லையா அப்படின்னு கேட்கணும்னு எனக்கு அங்கேயே தோணுச்சு. காதலும் சமூகத்தின் ஒரு அங்கம் தான். சொல்ல போனா அது ஒரு மையப்புள்ளி. நான் வந்து முதலாக ஒரு கவிதை எழுதி ஒரு காலகட்டத்தில் கவிதையெல்லாம் எழுதி அப்புறம் குடும்பத்தோட செட்டில் ஆகி அமைதி ஆயிட்டேன். ஒரு முறை தாமயக்காசா வந்து இது நடத்துறாங்க, போட்டி நடத்துறாங்க. இது வயல் கூட்டம்னு திருச்சியில நடத்துறாங்க. அப்ப வந்து போய் பார்த்தேன். முகவரி எழுதி கொடுக்க சொன்னாங்க, எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கடிதம் வருது. ஒரு கடிதம் வந்து தபால் வருது, ரொம்ப அஞ்சல் அட்டையில வருது. அதுல வந்து இந்த தேதியில கூட்டம் நடக்குது வாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்த பிறகு நான் அதுல கவிஞர் இளங்குமரன்னு போட்டிருந்தது. உடனே நான் என்ன பண்ணேன், அப்போ அந்த நோக்கியா ஃபோன், அவர் சொன்ன மாதிரி நோக்கியா ஃபோன்ல வந்து அந்த நம்பரை பார்த்து தாங்கள் கவிஞரா அப்படின்னு அடிச்சேன் நான். இளங்குமரன் வந்து அங்கே இருந்து ஆம் அப்படின்னு அமிச்சாரு. ஒரு கவிதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதுல திருப்பி அடிச்சேன். அவர் உடனே அமிச்சிருந்தாரு, உடைந்த கோப்பை உதடுகள் ஜாக்கிரதை. எனக்கு அப்படியே தூக்கி வரி போட்டுருச்சு. என்னடா இது இப்படி எழுதியிருக்காருன்னு சொல்லி அடுத்த செகண்ட் கொஞ்சம் கூட நான் யோசிக்கலங்க. நான் ஒரு பதில் கவிதை கவிதை அமிச்சு வச்சிருந்தேன். கொஞ்சமாய்தான் அதிர்ந்து போனேன், ரிக்டரில் 11.4 தான், மற்றபடி மேற்பரப்பு சரி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு அமிச்சேன். அவர் அங்க அதிர்ந்து போயிட்டாரு. உடனே போன் பண்ணி நீங்க யாரு, என்ன, எப்படி, இது நீங்க தான் எழுதுனீங்களா, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டு உங்களுக்குள் ஒரு கவிஞர் உறங்கி கொண்டிருக்கிறார், தயவு செஞ்சு தட்டி எழுப்புங்கள் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திய விளைவுதான் நான் எனக்கு இங்க ரத்திகாவா நின்றுட்டு இருக்கிறேன் நான். அதனால ஏதோ ஒரு பொறி நமக்குள் இறங்கணும். எல்லா எரிமலைகளும் வந்து உறங்கிட்டு தான் இருக்கும். ஏதோ ஒரு சில எரிமலைகள் தான் வெடிக்கும். அந்த மாதிரியான வெடிப்புகள் தான் வந்து இங்க பெருங்குடியிலிருந்து தோன்றி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம வந்து கவிதைக்குள்ளார வரலாம். ஏற்கனவே 5 நிமிஷம் 9 நிமிஷம் ஆனோடனே ஒரு விரல காமிங்க. நான் வந்து அதுக்கப்புறம் முடிவுரை சொல்லிக்கிறேன். நான் வந்து கவிஞர் மனுஷ்யபுத்திரனோட ஊர். அவரும் நானும் வந்து பக்கத்து வீடுகள். சின்ன வயசுல இருந்தே வந்து நான் என்னுடைய அப்பா புத்தக கடை வைத்திருந்தார். அது ஒரு பக்கம் புத்தகங்கள்லாம் காமிக்குது. சிற்றிலக்கியங்கள்ல வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் வந்து மனுஷ்யபுத்திரன் அவர்கள் தான். அவருடைய வீட்டுல வந்து நான் நிறைய சிற்றிலக்கியங்கள் படிச்சிருக்கேன். அப்பவே வந்து மனுஷ்யபுத்திரன் வந்து ஒரு அருமையான கவிதை ஒன்று எழுதியிருந்தார். என்ன அது அப்படின்னாக்கா, காலம் எனக்குள் சில ஆணிகளை அறைந்தது, ஆனால் அதற்கு தெரியாது நான் அவற்றை அம்புகளாக்கிக் கொள்வேன் என்று அப்படின்னு அவருடைய முதல் தொகுப்புல வந்து அவர் பின்னட்டையில எழுதியிருப்பாரு. அந்த காலத்திலேயே நாங்க வந்து கிட்டத்தட்ட 80களிலேயே நாங்க வந்து புது கவிதை தாண்டி நவீன கவிதையின் அடித்தளத்தை வந்து படித்தவர்கள் நாங்க. இப்ப மறுபடியும் நாம வந்து ஹைக்கூ கவிதைக்குள்ளார போகும் பொழுது அது ஒரு சின்னஞ்சிறு உலகமாக தெரிகிறது. ஹைக்கூ அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன அப்படின்னு சொன்னா, ஜப்பானியர்கள் வெறும் வந்து இயற்கை காட்சிகளை வைத்து அதிலிருந்து வாழ்வியலை கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அதை பாஷோ போன்றவர்கள் வந்து இயற்கையின் வழியாக கற்றுக் கொடுத்தார்கள். 5 எழுத்து, ஜப்பான்ல 5 எழுத்துக்கு பொருள் வரும். ஆனா தமிழ்ல இந்த மாதிரி முடியாது. 5 எழுத்து, 7 எழுத்து, 5 எழுத்து, இந்த 3 வரிகளால் கொண்ட அந்த கவிதைகள் தான் வந்து ஹைக்கூ கவிதைகள்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஆனா கால மாற்றம், நம்ம மொழியுடைய மாற்றம், நம்ம என்ன பண்றோம், 3 வரி அப்படிங்கறத மட்டும் வச்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம படிக்கிறோம். இப்ப 154 கவிதைகள் வந்து சுந்தர செல்வன் வந்து எழுதியிருக்காரு. பெரும்பாலான கவிதைகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அதை வந்து மாற்று கருத்து சொல்லவே முடியாது. நான் சுந்தர செல்வன் அப்படின்னு சொன்னோடனே நிஜமாவே சொல்றேன், ஒரு சாதாரணமா நான் வந்து படிச்சுட்டு வந்தேன். அது
சரி என்ன எழுதிட போறாங்க, ஹைக்குன்னா ஏகப்பட்ட பேர் போடுறாங்களே அப்படின்னு. ஆனா படிக்க படிக்க அந்த பையனுடைய அந்த அவனுடைய அறிவு, அவனுடைய அந்த அனுபவம் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருந்தாப்புல. என்னன்னா, திருவண்ணாமலையில ஒரு ஏழ்மை குடும்பத்துல பிறந்த சுந்தர செல்வன் அவங்க குடும்பத்துல முதல் பட்டதாரியாம். அதுல வந்து ஒரு முருகேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. முருகேஷ் அவர்களும் சக்தி சூர்யா அவர்களும் ஒரு நல்ல ஒரு அணிந்துரையை வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கு ரெண்டு பேருமே. அவங்க வந்து ரெண்டு பேருமே ஏறக்குறைய ஒரே மாதிரியான கவிதைகளை வந்து கோடிட்டு காமிச்சிருக்காங்க. நான் அதுல இருந்து கொஞ்சம் விலகி வேறு சில கவிதைகளை வந்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். சிலைக்கு பாலாபிஷேகம், இன்றும் பட்டினி கன்றுக்குட்டி. சிலைக்கு பாலாபிஷேகம், இன்றும் பட்டினி கன்றுக்குட்டி. இது வந்து கவிஞர் மு. முருகேஷ் அவர்கள், கவிஞர் சக்தி சூர்யா அவர்கள் ரெண்டு பேருமே இதை வந்து கோடிட்டு காமிச்சிருக்காங்க இந்த கவிதை. இந்த கவிதைக்கு நாம பொருள் விளக்கம் சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிலை அப்படிங்கிறது வந்து கடவுளா இருந்தாலும் சரி அல்லது போஸ்டர்களா இருந்தாலும் சரி, அதற்கு பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் இருக்கு இல்லையா, அந்த அட்டகாசங்கள் எல்லாமே இந்த 3 வரிக்குள் அடங்கிவிடும். அடுத்து வந்து கேள்வி கேட்பதை நிறுத்தி கொண்டது குழந்தை, பள்ளியில் சேர்ப்பு. அது அதே மாதிரி இன்னொரு கவிதையை எழுதியிருக்காரு. கேள்வி கேட்ட மாணவர்கள் பதில் சொன்னது ஆசிரியரின் பிரம்பு. பாரதி கிருஷ்ணகுமார் சொல்வார், அப்பதான் தத்தக்கா முதலான்னு பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த குழந்தைய போய் ஸ்கூல்ல விட்டோன்னே சொல்லக்கூடிய முதல் வார்த்தை ஆசிரியர் வந்து பேசாதே அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. ஆனா இன்னைக்கு வந்து குழந்தைகளுடைய கல்வி முறை அப்படிங்கிறது மரண தண்டனைக்கு ஒப்பானது என்று ஆசிரியராகிய நானே வந்து சொல்லுவேங்க. 3 வயசு குழந்தைய கூட்டிட்டு போய் ஒரு சிறைச்சாலையில் அடைச்சா கூட அதுக்கு 3 வேளை சோறு போட்டு ஒழுங்கா பார்த்துப்பாங்க. ஆனால் அதை விட கேவலமான நம் கல்வி முறையை வந்து நாம கண்டிப்பா வந்து கண்டிச்சே ஆகணும். அடுத்து வந்து ஒரு கவிதை, இதை வந்து முருகேஷ் அவர்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, 2 வரி மட்டும் நான் சொல்றேன், அது 2 வரி மட்டும் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. இறங்கினான் பிறகு ஏறவே இல்லை, இறங்கினான் பிறகு ஏறவே இல்லை, என்னவா இருக்கும் அப்படின்னு எண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்து மலக்குழி மரணம் அப்படின்னு போட்டிருக்காப்ல. அதே மாதிரி மது ஒழிப்பு போராட்டம் முடிந்து திரும்பியவன் கைகளில் 2 பாட்டில்கள், கடவுள் குணமாக்குவார் என்ற பிரசங்கி மாரடைப்பு, மருத்துவமனையில் அனுமதி, ஆரோக்கியமான குழந்தை விளையாடவே இல்லை கையில் கைபேசி, சாதி சான்றிதழ் கிழிப்பு, நம்பிவிட்டோம் ஒழிந்தது சாதி. இந்த மாதிரி எல்லா கவிதைகளுமே என்னன்னாக்கா சமூக பார்வையோட எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஹைக்கூக்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அதனால ஒரு சைகையெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால என்னுடைய கவிதையை நம்மளுடைய சுந்தர செல்வன் பேரே ரொம்ப அழகா இருக்கு, பையனும் நல்லா அழகா இருப்பான், அவன் மேலும் மேலும் நல்ல 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 புத்தகங்களை கொண்டு வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.